ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். அது வந்து பீஸ் பன்னீர் புலாவ். இது வந்து ஒன் பாட் மீலாக இருக்கும். எப்படி பண்ணலாம், என்ன வேணுங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த பீஸ் பன்னீர் புலாவ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்கிறேன். பன்னீரும் இப்போ பச்சை பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பூண்டு கொஞ்சம் நைஸாக பூண்டு கட் பண்ணியிருக்கேன், இஞ்சி, பச்சை மிளகாய். வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 2 ஸ்டார் அனீஸ் வச்சுருக்கேன், ஒரு 2 பட்டை, கொஞ்சோண்டு ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு, இதான் தாளிக்கணும். வெங்காயம், கொஞ்சம் நான் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இதை பட்டரில் பண்ணால் நல்லாயிருக்கும். பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாசுமதி ரைஸை வந்து 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கனமான பாத்திரம் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டரில் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் உருகு முன்னாடியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். பட்டர்லாம் நல்லா காஞ்சிட்டு இப்போ தாளிப்பு ஐட்டமெல்லாம் போட்டலாம். பே லீஃப் போட்டுக்கிறேன். பட்டை ஒரு சின்ன பெருசு தான் அதை கட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டார் அனீஸ் போட்டுக்கிறேன். கிராம்பு, ஏலக்காய், இந்த ஜீரகம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெடிக்கட்டும். ரொம்ப ஈஸி தான் இது. பசங்களுக்கும் நல்லா பிடிக்கும். பன்னீர் பண்ணால் காரமே இல்லை. காரம் நம்ம பச்சை மிளகா உண்டி தான் காரம். அதுக்கு நான் காரம் போட போகிறதில்ல, காரப்பொடியெல்லாம் தேவையில்லை. பச்சை மிளகா காரம் தான். அதனால் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸில் கூட கட்டி கொடுக்கலாம். எண்ணெய் பொங்கின்னு இருக்கிறதுனால வெடிக்கிறது தெரியல. நான் பச்சை மிளகாய் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். இதான் காரம், அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பசங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் பூண்டு போட்டிருக்கேன். இஞ்சி பொடியாக இஞ்சி கட் பண்ணியிருக்கேன், பொடியாக பூண்டு போட்டிருக்கேன். நல்ல வாசனை வருது. வெண்ணெயில் இருக்குல்ல, இப்போ வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியும் கூடாது. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு தக்காளி வேண்டாம், கலராக இருக்காது, ஒயிட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்பலாம் ப்ரௌனாலாம் வேண்டாம், சும்மா கண்ணாடி பழம் வந்தால் போதும். ப்ரௌனாக வேணுங்கிறது. இந்த மாதிரி இந்த பீஸ் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட் போட்டலாம். அப்புறம் வேணால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வதங்குங்கிறதுக்காக தான் உப்பு போட்டுருக்கேன். அப்புறம் வேணுமானா தண்ணியில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும்.
பட்டாணி போட்டாச்சு. கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன். கேரட் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கணும். கேரட் போடணுங்கிறது இல்லை, நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், கேரட்டும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு. எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து பாசுமதி ரைஸை 1/2 hour சோக் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் போட்டுடலாம். அதையும் ஒரு வறுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அரிசி போட்டேன். இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி போதும். ஏன்னா 1/2 hour ஊற வச்சதுனால, ஊற வைக்கலைன்னா 2 டம்ளர் ஊற்றலாம். 1:2. ஊற வச்சதுனால 1.5 டம்ளர் ஊற்றுறேன். இப்போது இந்த தண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு வேணுமானா போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக தான் இருக்கு. உப்பு போதும். இப்போ இதை வந்து ஒரு 20 minutes மூடி வச்சுருவோம். நடுவில் கிளறி பார்த்துக்கலாம். இப்படி சாதமும் தண்ணியும் சரியாயிடும். நம்ம எப்படி இருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம். 20 minutes ஆகிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆகிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வெந்தெடுத்து இல்லை உதுராக இருக்கு பாருங்க. இது ஆகிட்டு இப்போ இதை இறக்கி வச்சுட்டு பன்னீர் வந்து பொரித்து போடணும். இப்போ அடுத்தது பன்னீர் பொரித்து போடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இன்னும் அதுக்கு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றினா நல்லா ரிச்சாக இருக்கும். நான் இன்னும் தேங்காய் பால் இன்றைக்கி ஊற்ற மறந்துட்டேன். தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இன்றைக்கி என்னமோ அர்ஜென்ட்டாக பண்ணினே அது மிஸ் ஆகிடுது. நம்ம பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் போட்டு இதில் பொரிச்சிட்டு அதில் போட்டு கலந்துடலாம். இதானே மெயின் ஹீரோவே இதான் பன்னீர். கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் போதும். சில பேர் பொரித்து அது சாதத்துலேயே போட்டுருவாங்க. அது எனக்கு என்னமோ அது பிடிக்க மாட்டேங்க. ஒரு நேரம் இல்லாமல் கரைஞ்சிடுமோ அப்படின்ட்டு நான் மேலாவில் போட்டுட்டு ஒரு கலரி மூடி வச்சுருவேன். அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் பண்ணுறது. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் அது பொன்னிறமாக மதங்கட்டும். இது மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது. பன்னீர் பிடிக்காத குழந்தைங்களே இருக்காது. பன்னீர் தான் எல்லாம் பிடிக்கும். பன்னீர் புலாவ் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். டிஃபன் பாக்ஸுக்கெலாம் கட்டி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். காலையில் கட்டி கொடுத்தேன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு
நல்லா எல்லாம் பன்னீரில் எல்லாம் அந்த இதெல்லாம் ஊறிண்டு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வறுக்கணும். அவ்வளோதான், சீக்கிரம் பண்ணிடலாம். காலைல பட்டாணியும் இதுவும் இருந்ததுன்னா போதும், காலையில் டக்குன்னு பண்ணிடலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறத தேங்காய் பால் ஊற்றி கொடுங்க, நல்லா ரிச்சாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் தேங்காய் போடுவேன். எனக்கு தேங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி என்னவோ மறந்துட்டேன், இன்றைக்கி அர்ஜென்ட்டில் பண்ணேன். அதனால் ஊரெல்லாம் வீட்டில் தென்னை மரம் 10 தென்னை மரம் இருக்கும். அதனால் தேங்காய் போட்டே பண்ணி சமைச்சு சாப்பிட்டே பழக்கனால எனக்கு தேங்காய்னா எல்லா சமையலுக்கும் போடுவேன். நல்லா செவந்துடுத்து. இது போதும். இப்போ நம்ம ரைஸில் போட்டு கிளம்பு. இது பூரா போட்டு ஒரு கலந்துடலாம். ஆயிலே இதில் ஊற்றிடுறேன். சூப்பராக கமன்னு இருக்குது. புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்குமே பிடிக்கும். பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக தான் நம்ம அவ்வளோ இது பண்ணுறோம். பிடிக்கும். இதை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எப்படி பண்ணினேங்கிறத பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நார்த் இந்தியன் டிஷ் தான். நார்த் இந்தியனில் தேங்காய் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம இன்னும் தேங்காய் பால், தேங்காய் பால், தண்ணி பாதி தேங்காய் பால் போட்டால் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. நம்ம அது மாதிரி கூட பண்ணலாம். இது நான் ஒரு கோவில் போயிருந்தேன். அந்த கோவிலில் ஒரு கொஞ்சம் வயசானவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இந்த யூடியூப் சேனல் பண்ணுறீங்களா, நீங்கள் இந்த பாசிப்பயிறு போட்டு ஒன்று பண்ணீங்கள்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் பேர பசங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. டிஃபன் பாக்ஸில் காலியாக தான் வந்தது, மீதி வைக்கல அவங்க. இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாக எனக்கு கொஞ்சம் 2-3 பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மான்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த அம்மாவுக்கு. நான் அதனால தான் இதை செலக்ட் பண்ணேன். இன்னும் 2-3 பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் இதை செய்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசங்களுக்கெல்லாம் பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் டிஃபன் பாக்ஸில் எடுத்துன்னு போகலாம். நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத என்னோடய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது நிறைய குறைகள்லாம் நான் கேட்டுட்டு அது பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.